இது வந்து என்ன சொல்றது, நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணா போகுது, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுவும் போகும், டைம் எடுத்துக்கிட்டு போகும். இந்த மாதிரி நம்ம இன்னும் ரெடி பண்ணல. ஓகேவா, இது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் jQuery வச்சு ரெடி பண்ண ஒரு பிளகின். ஓகேவா, இந்த பிளகினை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஒன்று இருக்கா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நான் கண்டென்ட் எல்லாம் போடல, நீங்களே கண்டென்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ இதை நம்ம ரெடி பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். எங்கே அப்படின்னா இந்த இடத்துல செக்ஷன் ஒன்று போட்டு ஐடி டெஸ்டிமோனியல்ஸ் இதுக்கு நம்ம கொடுக்க போகிறது டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, ஓவர்ஃப்ளோ, ஹிடன், பேக்ரவுண்டு, எல்லோ ஸ்க்ரீனு, ஹைட்டு 250 பிக்சல். ஓகே, இப்படி ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸுக்குள்ளார நேற்றே நடத்திருக்கலாம். இந்த டெஸ்டிமோனியலுக்குள்ளார ஒரு 4 பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டி பாக்ஸ். ஓகேவா, டெஸ்டிமோனியல் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டு டி பாக்ஸில் பேக்ரவுண்டு, ஹைட்டு ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன், ஃப்ளக்ஸு 1 கொடுக்குறேன். ஓகேவா, இப்படி கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இந்த மாதிரி வருது. இது எல்லாமே தனித்தனி பாக்ஸாக தான் இருக்கு, ஆனால் நமக்கு தெரியல, ஏன்னா ஒரே கலர் அப்படின்றத. நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பார்டர் இது பண்ணுறேன். பார்டர் 2px சாலிட் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகேவா, மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னா 1 2 3 4 பாக்ஸ் இருக்கும். ஒயிட்னு போட்டால் நமக்கு பாக்ஸ் இருக்கிறது கிளீனாக தெரியும். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ப்ளூ கண்டென்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இது கொஞ்சம் இந்த கண்டென்ட்டுக்கு உள்ளாரதான் இதெல்லாம் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளார நான் ஸ்பேஸ் விடணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் 1000 டைம் சொல்லியாச்சு, திரும்பவும் சொல்றேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா பேடிங் வந்து யூஸ் பண்ண போறேன். பேடிங் வந்து 10px 20px இந்த மாதிரி கொடுத்தா இது என்ன ரேஷியோல எடுத்துக்கும். இந்த 10px 20px, இந்த ஃபர்ஸ்ட் 10px அப்படின்றது என்ன, செகண்ட் 20px அப்படின்றது என்ன, யாருக்கா தெரியுமா? ஃபர்ஸ்ட் டாப் பாட்டம், இது செகண்ட் லெஃப்ட் ரைட். ஓகே, கம்மியா இருக்கு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதை நான் டாப்பு 30ன்னு வைக்கிறேன், லெஃப்ட் ரைட்டு 20ன்னு வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இன்னுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நமக்கு கன்வீனியண்டாக இருக்கிறத இங்கே போய் பார்த்துக்கலாம். டெஸ்டிமோனியல்ஸில் இப்படி வச்சுக்கிட்டு ஓகே, இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகே, பாக்ஸுக்கு 200 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பாக்ஸு இப்போ இப்படி வந்தாச்சு.
ரைட். இப்போ உள்ளார கண்டென்ட் கொடுக்கறது, இப்போ இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 பாக்ஸ், இந்த 4 பாக்ஸும் ஒட்டிட்டு இருக்கு லைக் இந்த எலமெண்ட் மாதிரி தான். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொன்னா இந்த இடம் கேப் ஆகும், இந்த இடம் கேப் ஆகும், இங்க கேப் ஆகும், இந்த இடம் கேப் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ மார்ஜின் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்க அப்படின்னா இந்த டி பாக்ஸ் அப்படின்ற கிளாஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டி பாக்ஸுக்கு மார்ஜின் 2px கொடுத்தா நமக்கு அந்த பாக்ஸ் மாதிரியே வருது. ஓகே, நான் 5px வந்து யூஸ் பண்றேன். ஸோ கண்டென்ட் உள்ளார எடுத்து போறதெல்லாம் நீங்க எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாக்ஸை நான் இப்போ இது பண்ண போறேன், ஏன்னா இது ரொம்ப டைம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாக்ஸ் மாடல் வந்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸ் மாடல் எனக்கு இந்த மாதிரி இது பண்ணும். ஓகேவா? இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய ஸ்டிம் ஸ்கூலு அது இதுன்னு நிறைய இருக்கு. அவுல் கரோசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்கு. ஓகேவா? அந்த பிளக்கினை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அவுல் கரோசல் இது டெமோஸ்லேயே நிறைய இருக்கும். பேசிக் இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கு. இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்காக ரெடி பண்ணதில்லை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இந்த அவுட் கரோசல் இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து போட்டுருந்தீங்கன்னா அவுட் கரோசல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். இந்த டிக்ஸ்ட் இந்த ஃபோல்டர் மட்டும் நமக்கு போதும், ஏன்னா இதில் தான் ஜேஎஸும் இதில் தான் சிஎஸ்எஸும் இருக்கும். அதனால இந்த டிஸ்ட் ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஒர்க்கிங் இதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணியாச்சா? இங்கே நமக்கு இந்த 2 ஜேஎஸும் வந்தாச்சு, இவ்வளோ சிஎஸ்எஸும் கிடைச்சாச்சு. அது எல்லா சிஎஸ்எஸ்லாம் பிக் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் டெமோஸ் போய் பார்க்குறேன். ஓகேவா? டாக்குமெண்டேஷன் போய் பார்க்குறேன். டாக்குமெண்டேஷனில் அவுட் கரோசலில் அசட்ஸ் ஃபோல்டரில் இது இருக்கும், இது இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா இன்ஸ்டாலேஷன் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 சிஎஸ்எஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வந்து போடுன்றாங்க. அவுட் கரோசல்ன்ற ஒரு ஃபோல்டரில் இது இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட் அப்படின்ற ஃபோல்டரில் அசட்ஸ்குள்ளார இந்த அவுட் கரோசல் மீன் சிஎஸ்எஸ் அப்படின்றது இருக்கு. அவுட் கரோசல் மீன் சிஎஸ்எஸ் என்னது டிஃபால்ட் அப்படின்றது இருக்கு. ஆக நம்ம டைரக்ஷன் மட்டும் மாற்றி கொடுக்கணும். இப்போ இவங்களுடைய 2 இதையுமே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிக்கிட்டு அவங்க சொல்ற ஃபோல்டர்ல மட்டும் நம்மளுக்கு இல்லை. அதனால என்ன செய்யணும்னா டெஸ்ட்ல சர்ச்ல அவுட் கரோசல் min.css இதுல இருக்கு. ஓகேவா? இதுல தான் அந்த சிஎஸ்எஸ் இருக்கு. இதை காப்பி பண்ணிட்டு இங்க அப்படியே டைரக்டாவே போடணும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 2 சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் கரெக்டா பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஆயிடுச்சு, சிஎஸ்எஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் அவுட் கரோசல் min.js. இந்த ஜேஎஸ் ரெண்டுத்தையும் எடுத்து வந்து போகணும். jQuery min.js அவுட் கரோசல் அப்படின்ற மாதிரி இது மட்டும் எந்த ஃபோல்டர்லயும் இல்லை. இது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ஃபோல்டர்ல எங்க அவுட் கரோசல்ல min.js இருக்கா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டு இதை எடுத்து வந்து இங்க போட்டுருங்க. நம்ம கிட்ட டிஸ்ட் ஃபோல்டர்ல அவுட் கரோசல் இது ஒன்று, இதுல நமக்கு ஜேஎஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் HTML இப்படி செட் பண்ணுங்க அப்படி ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணு. இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டு வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு. இது வந்து AOS அனிமேஷன், இது வந்து ஸ்லைடர் அப்படின்னு. இப்ப டாட் வச்சு என்ன செஞ்சிருக்காங்க, அவுல் கரோசல் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்றாங்க. இது நமக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா இந்த அவுல் கரோசல்லே இதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த அவுல் கரோசல் அப்படின்ற கிளாஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேரண்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட பேரண்ட் யாரு அப்படின்னா இதுதான் பேரண்ட்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுப்போம், அது என்ன பண்ணுதுன்றது முதல்ல பார்ப்போம். ஓகே, ஏரியோ ஒன்று முடிச்சு பார்த்தா இந்த மாதிரி எரர் அடிக்குது, இஸ் நாட் டிஃபைன்ட், இந்த டாலர் சிம்பிள் இல்லை அப்படின்னு சொல்லி. அது எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, இந்த டாலர் சிம்பிளுக்கு டெக்னிக்கலா என்ன மீனிங் அப்படின்னா, ஹேஷ்டேக்னா ஐடி, டாட்னா கிளாஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த டாலர் சிம்பிளுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா jQuery அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. jQuery நம்ம லிங்க் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு jQueryன்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த அவுட் கரோசல் எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுன்னா, பேரண்டா இந்த jQuery min.js வச்சுதான் இதை எழுதி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா இதை லிங்க் பண்ணும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளால ஃபாண்ட் ஆப்ஷன் ஐகான் வந்துட்டு நீங்க டைரக்டா கிளாஸ் நேம கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டா ஒர்க் ஆகாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த CSS எடுத்துன்னு வந்து லிங்க் பண்ணுவோம், அப்பதான் அது ஒர்க் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி இந்த அவுட் கரோசல் ஒர்க் ஆகுறதுக்கு இது என்ன வந்து எப்படின்னா எடுத்துன்னு வந்து கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு நாங்க என்ன பண்ணோமோ அதே விஷயம் தான். ஃபாண்ட் ஆப்ஷனுக்கு ஒரு CSS எடுத்துன்னு வந்தோம். எப்படி எடுத்துன்னு வந்தோம் யாருக்கா தெரியுமா? ஹலோ, CSS எடுத்துட்டு வர்றதுக்கு நான் ஒரு மெத்தட் சொன்னேன். ஆனா அந்த ஐகான் போயிட்டு அதுக்கு கீழே இருக்க அந்த HTML கோட் எடுத்து வந்து காப்பி பண்ணி ஹெட் டேக்ல வந்து லிங்க் பண்ணி வச்சணும்னு சொன்னீங்கண்ணா. ஓகே, CDN சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, நீங்க அதுல போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த லிங்க் இப்ப நான் அதே CDN லிங்க்ல தான் jQuery min.js இங்க இருக்கிற விஷயத்த URL கிடைக்கல அப்படின்னா நீங்க லைவ் URL எடுத்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு பேரண்ட் இந்த இடத்துல தான் அதை போடணும், அதாவது ஃபர்ஸ்ட் தான் அது இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் தேவையில்லாது. அதாவது ஃபர்ஸ்ட் தான் இந்த JS இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் அவுட் கரோசல்லாம் இருக்கும். ஏன்னா இதை வச்சுதான் இது ரன் ஆகுது. அதனால இதுதான் பேரண்ட். இங்க இதனுடைய ஹையரார்க்கின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். இல்ல நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன், உங்க இஷ்டத்துக்கு என்னால பேச முடியாது அப்படின்னா நீ இப்படி கொடுத்துக்கோ. கொடுத்துன்னு ரெஃப்ரெஷ் பண்ணி பாரு. ஆனா ஒர்க் ஆகலாம் சொல்லக்கூடாது, ஒர்க் ஆகாது. அப்ப எப்படிதானே ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் jQuery min.js தான் பேரண்ட், அதுக்கப்புறம் தான் எந்த பிளகின் ஆகலாம். வந்துச்சா? ரன் ஆகுது. ஓகேவா? ரன் ஆகுது. ஆனா இது ஒரு மாதிரி ரன் ஆகுது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, செக்ஷனுக்கு கொடுக்காம ஒரு டிவ் ஒன்று போட்டுட்டு அந்த டிவுக்குள்ளார கொடுக்கும். செக்ஷன்னா அது CSS அதுக்கு அப்ளை ஆகுது. ஓகேவா? நம்ம டிவுக்குள்ளாரே கொடுக்கும், அவங்க கொடுத்த மாதிரியே கொடுத்து மூவ் ஆகுதா? மூவ் ஆகும். இல்லையே, அது ஆட்டோமேட்டிக்கா ஓடிச்சு அப்படின்னா இது பேசிக் செட்டப். ஓகேவா? கால் த பிளகின், இது பேசிக் செட்டப். உனக்கு எப்படி வேணுமோ அந்த இடத்துல டெமோஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? பேசிக்கு, ரெஸ்பான்சிவ், மொபைல் அப்ளிகேஷன் வரும்போது அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆட்டோ பிளேன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதை நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஓடுதா? அதுவா ஓடுதா?
இப்போ இதை எப்படி எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா அவுல் கரோசல்ல இந்த விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஐட்டம்ஸ் 4, அதாவது 4 ஐட்டம் இங்க தெரியும். லூப்னா அதுவா கீப் ஆன் அது ஐட்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். மார்ஜின் வந்து 10px கொடுத்துருக்காங்க, அவனே எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து பாக்ஸுக்கு. ஆட்டோ பிளே ட்ரூவு, எவ்வளோ செகண்ட்ஸ்ல அது திரும்ப ஆட்டோ பிளே ஆகணும். ஓகேங்களா? இந்த விஷயத்தெல்லாம் மக்கப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதை நீங்க எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யணும்னா அந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது. அவ்வளவுதான். பிளக்கினை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி எவ்வளோ ஒருத்தன் எழுதி வச்சிருப்பான். இந்த அவுட் கரோசல் சிஎஸ்எஸ் அப்படின்றது கண்டிப்பா கொடுத்துருக்கணும். இது இருக்கா கிளாஸ். ஓகேங்களா? அவுட் கரோசலுக்கு நான் என்னென்னா செய்யறேன் அப்படின்னா ஐட்டம்ஸ் 4 லூப் ட்ரூ. இப்போ ஐட்டம்ஸ் 4 அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிளே பட்டன், நமக்கு இப்போ அந்த பட்டன் வைக்கிறதுன்றது செகண்ட் இதுதான். இருக்கா ரன் ஆகுது. ஓகேவா? இதுவே ஐட்டம் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னாச்சு? ஓகேவா? இப்படிதான் வெப்சைட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. ஆனா எனக்கு அந்த கிளிக் பண்ணா வரணும், இங்க கிளிக் பண்ணா வரணும், அதெல்லாம் வர வச்சுக்கலாம். அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் இந்த பிளக்இன் அழகா ஒர்க் ஆகும் உங்களுடைய இதுல. இப்ப இதுக்கு உள்ளார கண்டென்ட் கொடுத்தா அது ரன் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், ரன் ஆயிடும் அப்படின்னு. கண்டென்ட் இங்க நீங்க ஏதாவது ஒண்ணு கொடுக்க போறீங்க, பேசாம வேலையை பாருங்க இல்லையா? முடியல. வச்சிருக்கப்பா பாக்ஸ்ல கண்டென்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஓகேவா? இப்போ நீங்க அந்த செகண்ட்ஸ் இது மாத்துறது இல்லைன்னா எனக்கு வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இது நீங்க மேல இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நீங்க ஓவர் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். இப்போ நீங்க வெளியே வந்தா மட்டும்தான் அது ரன் ஆகும். அதுதான் கரெக்டாக கூட. ஏன்னா நான் படிக்கணும்னு நினைக்கும் போது அது ஓடிட்டே இருந்தா நல்லா இருக்காது. இப்படி ஓவர் பண்ணலாம். இப்போ வெளியே வந்துட்டீங்கன்னா அதுக்கு தெரியும் ஆக்டிவ்ல இல்லை, அதனால நீங்க ரன் பண்ணுங்க அப்படின்ற. புரியுதா? இப்போ ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை வந்து நம்ம கொஞ்சம் 100% கிடையாது, பட் ஆனால் ஓரளவு ரெடி பண்ணியிருக்கோம்.